வணக்கம் நண்பர்களே. தற்போது நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம்னா, முத்துமலை முருகன் கோவில் நம்ம இப்போ பார்க்கறதுக்காக, தரிசனத்திற்காக வந்திருக்கோம். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தற்போது நம்ம பார்க்கறது கலியுக கடவுளான முருகப்பெருமானை பற்றி தான் நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோம். எங்கெங்கே அழகான குன்றுகள் இருக்கோ அங்கே அமர்ந்து கொண்டு முருகனுடைய அருள் பெறுவது மிக மிக சிறப்பாக. தென்னிந்தியாவில் மிக மிக போற்றப்பட வேண்டிய கடவுள் முருகப்பெருமானுடைய கடவுள் வந்து நம்ம எல்லாரும் வழிபட வேண்டியது எல்லாருக்கும் தெரியும். அந்த வரிசையில் தான் தற்போது நம்ம முருகப்பெருமானை காண வந்திருக்கோம். எங்கே வந்துன்னா, சேலம் டு சென்னை செல்லும் சாலையில் புத்திரை கவுண்ட என்ற ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு இருக்கோம் முருகப்பெருமானை பார்க்க. இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மலேசியாவினுடைய உயரமான முருகன் ஆலயத்தோடு இது மிக சிறப்பான முருகப்பெருமான் கோவில். இது மலேசியாவின் கோலாலம்பூரில் 2006ஆம் ஆண்டு பத்துமலை முருகன் சிலை மிக சிறப்பான செதுக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கப்பட்டு லட்சக்கணக்கான பேர் வந்து இங்க மலேசியாவில் தரிசனம் பண்ணாங்க. அதனுடைய உயரம் என்று பார்க்கும்போது 140 அடி உயரம். இதே மாதிரிதான் சேலம் மாவட்டத்தில் புத்திரகவுண்டர் ஊர்ல முத்து நடராஜன் அவர்கள் ரொம்ப நாள் முருகன் மேல பக்தி கொண்டு அவர் கோவில் கட்டணும் ரொம்ப நாள் முருகன் மேல பக்தியாக அவரை ஈடுபட்டு இருந்தார். அப்போதுதான் அவர் வந்து அந்த முருகன் ஆலயம் அமைக்கணும்னு அது முடிவு செய்து மலேசியாவில் கட்டப்பட்ட தபதியை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவாரூரை சேர்ந்த தியாகராஜன் அவர்களை சந்தித்து இந்த அழகிய முருகன் சிலையை அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்கு முன்னதாக அவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானுடைய இடத்திற்கெல்லாம் போயிட்டு அதனுடைய மண்ணை கொண்டு வந்து இங்கே பூமி பூஜை செய்யணும் என்று ஆசைப்பட்டு எல்லா இடத்துலையும் அறுபடை முருகர் இடத்துலேருந்து அந்த பூமி பூஜைக்கான மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து புத்திர கவுண்டர் ஊரில் வந்து அவர் பூஜை செய்ய ஆரம்பித்தார். எப்படின்னா, அவர் இதுக்கு வந்து திரு முத்துமலை முருகர் என்று பெயர் சூட்டப்பட்டு சுமார் இதனுடைய மதிப்பு 3 கோடி நிர்ணயம் செய்து செப்டம்பர் மாதம் 6/9/2016 அன்னைக்கு வந்து பூமி பூஜை மிக சிறப்பாக செய்யப்பட்டு இந்த முருகன் ஆலயத்திற்காக அடித்தளம் நாட்டப்பட்டது. இந்த பணி வந்து சிறப்பாக நடைபெற்று வந்தது. இதனுடைய உயரங்கள் வந்து பார்க்கும்போது 146 அடி உயரம் கொண்ட முருக பெருமான். இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய முருகனுடைய சிலை எங்கன்னு பார்த்தீங்களா, இங்கே புத்திரி கவுண்டபுரத்தில் தான், சேலம் மாவட்டத்தில் தான் இங்கே அமைஞ்சிருக்கு. இதுதான் மிக மிக சிறப்பு. இந்த மாதிரி சூழ்நிலையில் மிக சிறப்பான பணி வேகமாக நடைபெற்று வந்து இருக்கும் சூழ்நிலையில் 2018ஆம் ஆண்டு ஐயா மதிப்புக்குரிய நடராஜன் அவர்கள் உடல்நிலை காரணமாக அப்போ காலமாயிட்டு தற்காலிகமாக அந்த முருகனுடைய பணி நிறுத்தப்பட்டு அவங்களுடைய பசங்க வந்து 4 பேர், ஆண்கள் வந்து 3 பேர், பெண் வந்து ஒரு ஆள், அவங்களாம் சேர்ந்து மீண்டும் அந்த பணியை தொடங்க வேண்டும் என்று துரிதமாக தொடங்கினார். யாருன்னா, முதல் வந்து ஸ்ரீதர், வசந்தராஜன், ஞானமூலம் மற்றும் அவங்களுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்மாவதி, இவங்களாம் இணைந்து அந்த பணியை வந்து நல்ல ஒரு சிறப்பாகவும் அற்புதமாகவும் அந்த வேகமாக அந்த பணியை வந்து தொடங்கினாங்க. அப்படி தொடங்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த சிலைக்கு வந்து பஞ்சவர்ணத்தில் தத்துரூபமாக நிறங்களை பூசப்பட்டு அதை ஜொலிக்க வச்சாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இந்த கோவிலில். இந்த பணி வந்து மிக சிறப்பாக 6 ஆண்டுகள் வந்து அந்த பணியை முடிப்பதற்கு தேவைப்பட்டது. பிறகு இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா 5/4/2022ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு சிறப்பான அளவில் கும்பாபிஷேக பக்தர்கள் வந்து நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்டு இந்த பணியை வந்து முடித்தாங்க. இது வந்து எல்லா அறுபடை முருகர் மாதிரி வரணுன்னு தான் அவங்களுடைய இதை நினச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ கூட்டங்களும் வந்து இங்கே வந்து டூரிஸ்ட்டு போகிறவங்க அனைத்து பேரும் முருகனுடைய தரிசனம் பார்த்துட்டு போனோம். உலகத்திலே மிகப்பெரிய சிலை வந்து இப்போ தான் நம்ம அங்கே பார்த்து கொண்டுக்கிறது. இது இங்கே வந்து அந்த கோயிலுடைய சிலை வந்து சின்ன சிலையாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்களா பெரிய சிலை. இங்கே வந்து பார்க்கும்போது குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இங்கே வந்து அற்புதமான முறையில் இந்த பொறி உருண்டை செஞ்சிட்ருக்காங்க.
அவங்களும் இருக்காங்க. இங்கே வந்து குழந்தைகளுக்கு தேவையான பொம்மைகள் எல்லாம் இருக்குது. அந்த நம்ம இந்த முருகன் வந்து மேலே வந்து போயிட்டு நம்ம பார்க்க வேணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு கட்டணங்களும் வச்சுருக்காங்க. அது மேலே வந்து அந்த சிறப்பு கட்டணத்தை கட்டிட்டா மேலே அந்த முருகனுடைய மேலே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அது கேமராவுக்குன்னு ஒரு தனி சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. மித்தப்பட்டுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து வந்து போகிறதுக்கெல்லாம் அது சார்ஜஸ் கிடையாது. அந்த ஃபோர் வீலர்ஸு எல்லாமே நிறுத்துறதுக்கு நல்லா அற்புதமான முறையில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யார் வந்து டூரிஸ்ட் போனாலோ முருகனுடைய இது போனாலும் கண்டிப்பாக அங்கே பார்த்துட்டு வரலாம். அங்கே மலை மேலும் முருகருடைய கோவில் இருக்குது. இன்னும் வந்து திருப்பணிகளை வந்து இன்னும் சிறப்பான முறையில் இன்னும் செஞ்சுட்டே வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோவில்னால நம்ம முருகன் இங்கிறது அழகிய முருகன் திருவடிகளை நமக்கு கந்தா கடமா என்று போற்றும் முருக பெருமான அங்கே வந்து வணங்கும் போது மிகவும் அமைதியாகவும் அற்புதமாகவும் நமக்கு அங்கே வந்து இருக்க தோணுது. நீங்கள் பார்த்து கொண்டது விவசாய சங்கத்தினுடைய யூடியூப் சேனல். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நல்ல பதிவில் சந்திப்போம். எதற்காக நாங்கள் போட்டிருக்கோன்னா ஒரே ஒரு விவசாயத்தை மட்டுமே போட்டாலும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். விவசாயத்தையும் வந்து நீங்கள் பார்க்கும்போது அதிகமாக வந்து யாரும் பார்க்குறதில்ல. இருந்தாலும் வந்து எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டும்னு போட்டோம். மீண்டும் அதை பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.